Hello viewers, welcome to Drawing Master Visuraam channel. இன்னைக்கு நாம ஒரு பியூட்டிஃபுல் கோல்டன் fish எப்படி ஈஸியா டிரா பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். First step, slanting up semi. கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு மவுத் போடுறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கீழே டவுன் செமி சர்க்கிள் இங்கே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ மவுத் போட போகிறோம். Then eye. Face வந்து பிரிக்கிறதுக்கு ரைட் செமி சர்க்கிள் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் டெயில் லாங்காக போட்டுக்கலாம். பிக் ஸ்ட்ரோக் 1 2 3 1 2 3. Fins up curve down semicircle down semi இப்படி down semicircle போட்டு சின்னதா முடிச்சுக்கணும். and scales சிம்பிள் ஸ்ட்ரோக்ஸில் எப்படி ஃபிஷ்ஷு ட்ரா பண்ணுறதுன்னு இப்போ பார்த்தோம். இப்போ பேக்ரவுண்டெலாம் நம்ம பண்ணணும். இப்போ வாட்டருக்குள்ளே இப்போ ஃபிஷ் இருக்கும்போது இப்போ வாட்டரில் என்னென்னலாம் இருக்குதோ அதெல்லாம் நம்ம வந்து போடலாம். அண்டர் த சீ வாட்டர். ஃபஸ்ட் பிளான்ட், கொஞ்சம் ஸ்டோன்ஸ்லாம் போட்டுட்டு இங்கேயும் பிளான்ட். ஸ்டார் ஃபிஷ், waves, water waves. Jellyfish, நம்ம ஸ்ட்ரோக் போடும்போது பேலன்ஸோட நம்ம போடணும். பேலன்ஸ் பண்ணி போட்டால் தான் இந்த மாதிரி ஸ்ட்ரோக் வந்து நல்லா கிளியராக இருக்கும். பபிள்ஸ், எம்டி ஸ்பேஸில் பபிள்ஸ், வாட்டர் பபிள்ஸ் போட்டுக்கலாம். போட்டால் அழகாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா ஃபிஷ், எக்ஸ்ட்ரா ஃபிஷ்ஷை நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ ஃபிஷ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே வியூவர்ஸ், நீங்கள் இந்த பிக்சர் பார்த்து கலரிங் பண்ணிக்கலாம். இப்போ ஃபிஷ்ஷுக்கு ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ வந்துருக்குது. ஸ்டார் ஃபிஷ்ஷு, ஸ்மால் ஃபிஷ்ஷு, ஜெல்லி ஃபிஷ்ஷு இதெல்லாம் இதே காம்பினேஷன் தான். இப்போ பிளான்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீன், லைட் க்ரீன், எல்லோ. பேக்ரவுண்ட் வாட்டருக்கு லைட் ப்ளூ. ஓகே, நம்ம இப்போ பிக்சர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல பிக்சரோடு சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.